மேடம் வணக்கம். வணக்கம் சார். நிறைய பேருக்கு பாம்பு துரத்துற மாதிரியான கனவு வருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் பண்ணணுமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறது உண்டு. இப்போ சர்ப்பம் கனவுல வர்றது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் இருக்கும். ஒருத்தருக்கு துரத்துற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு அவங்க மேலே ஊறுற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு அவங்கள கொத்தி அதில் ரத்தம் வர மாதிரி கனவு காணுவாங்க. இப்படி இந்த கனவுகளில் பல விதங்கள் உண்டு. பொதுவாக ஒரு சர்ப்பம் துரத்துற மாதிரி நம்ம கனவு கண்டால் 7.5 சனி பாதிப்பினால் இவர்களுக்கு இந்த மாதிரியான நிறைய சர்ப்பங்கள் அடிக்கடி கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். இது 7.5 சனி தாக்குதல்னால் நடைபெறுவது. அப்புறம் அவங்களுக்கு அந்த வரக்கூடிய கனவுகள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கனவாகவும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான கனவுகள் வரும்பொழுது அவங்க அம்மன் ஆலயத்தில் புத்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு சனிக்கிழமையில் புத்தில் விளக்கேற்றிட்டு அம்மனையும் அவங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்மன் ஆலயத்திலேயே நவகிரகங்கள் இருக்கும். ஸோ அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பரிகாரம். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே சனிக்கிழமையில் 7.5 சனி இருக்கிறவங்க எள்ளு முடிச்சு போட்டு சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் இது போன்ற கனவுகள் வராது. இந்த சர்ப்பம் கனவுல வருதுன்னா இன்னொரு காரணம் ராகு தசை இருக்கிறவங்களுக்கு. இப்போ உங்கள் ஜாதகம் கால சர்ப்ப தோஷமாக இருந்தால் ராகு தசை கேது தசை இருப்பவர்களுக்கு சர்ப்பங்கள் அடிக்கடி கனவுல வரும். ஸோ அவங்கெல்லாமும் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். இன்று நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி சதுர்த்தி மற்றும் இன்று வாஸ்து நாள். ஸோ இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள், இன்றைக்கி காலையில் நல்ல நேரம் 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 7:24 மணி வரையிலும் சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:40 மணி வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்திராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:40 மணி வரையிலும் ரோகிணி, அதற்கு பின்பு மிருகசீரிடம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இன்று சற்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. ஆகையினால் வியாபாரிகள் மற்றும் புதிய தொழில் தொடக்கங்கள் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இன்றைய வாஸ்து நாளில் மேஷராசி அன்பர்கள் வீடு வாங்குவது, வீடு கட்டுவது மற்றும் வீடு விற்பது, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் இன்று பைரவரை வணங்குவது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு சில தன லாபங்களும் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் இன்று மிருகசீரிடம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திங்கட்கிழமையான இன்று சோமவாரத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். மேலும் இன்றைய நாளில் முருகன் வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. சந்திராஷ்டம தினத்தில் முருகனை வழிபாட சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். இன்று காலை வேளையில் உங்கள் குடும்பத்தில் சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைய நாளில் பிறந்து விட்டால் லாபங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நீண்ட நாளாக தொடர் வழக்குகள் விசாரணைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தீர்ப்புகளாகவே அமையும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை. ராசிநாதன் சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடக்கங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. அலுவலக விஷயமாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பரிசுகளையும் இன்றைய நாளில் பெறலாம். விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் சேருவது இன்று மன அமைதியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவது மனதிற்கு நல்ல ஒரு
உறுதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எவ்வளவு நாட்களாக மனசஞ்சலம் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல ஒரு மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும். நண்பர்கள் மூலமாக இன்று வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். பல நாட்களாக அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் இன்று தீரும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைவார். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று சதுர்த்தியில் விநாயகருக்கு தேங்காய் மாலை சாற்றுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அனுகூலமான நாளாக அமைகிறது. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள், குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியங்கள், இதில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் நாளின் இறுதி உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல மன நிம்மதி உண்டு. குடும்பக்காரக்கன் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல மற்றும் குரு பகவான் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. நீண்ட நாளாக உங்களினுடைய சொத்து விவகாரங்கள் மற்றும் உங்களுக்கு குடும்பத்தால் வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று பேசி முடிவெடுக்கலாம். இன்று உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் இன்று வந்து போகும். அர்த்தாஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் உடன் பிறந்தோர்கள் மற்றும் உறவினர்களிடத்தில் இன்று சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ளவும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக உங்களினுடைய முயற்சிகள் வெற்றியடையும். இன்று குடும்பத்தில் ஒரு முக்கிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாகவே இருந்து வந்த ஒரு சில பண பிரச்சனைகள் இன்றைய நாளில் தீரலாம். சதுர்த்தி திதியில் இன்று விநாயகரை வணங்கவும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. இன்று குடும்பத்தில் ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வகையில் இன்று அது உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீண்ட நாளாக பிரிந்த குடும்ப நண்பர்கள் இன்று மீண்டும் சேருவது அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷமும் மற்றும் பொருளாதாரத்திலேயும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். மீனராசி அன்பர்கள், இன்று ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் சோர்வை கொடுப்பார். இன்றைய நாள் சோமவார கார்த்திகை மாதமாக இருப்பதனால் சிவபெருமானை வணங்குவது நல்லது. ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யவும். இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நன்மையை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமைகள் மாறும். இன்று பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.